தமிழ் சினிமாவுல மெகா ஹிட் ஆக வேண்டிய சில படங்கள் மக்களால கொண்டாடப்படாம வசூல் ரீதியாகவும் சரியா போகாத டாப் 5 அண்டர்ரேட்டட் மூவிஸ். மணிரத்னம் டைரக்ஷன்ல மோகன்லால், பிரகாஷ்ராஜ், ஐஸ்வர்யா ராய் அறிமுக ஹீரோயினா நடிச்சு வெளிவந்த இருவர். இந்த படம் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நட்பு மற்றும் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இந்த படமும் கண்டிப்பா நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் தான். அதுவும் இல்லாம கண்டிப்பா நீங்களும் பார்க்க வேண்டிய படம். விஜயகுமார் இயக்கி நடிச்சு வெளிவந்த உரியடி 4 சாதாரண இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை ஜாதி அரசியலால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றது தான் ரொம்ப அருமையாவே சொல்லியிருப்பாங்க இந்த கதையில. ஜாதி அரசியல் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைய எப்படியெல்லாம் புரட்டி போடுதுன்றது தான் இந்த படத்தோட மைய கருத்து. செல்வராகவன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிப்புல வெளிவந்த புதுப்பேட்டை. இந்த படத்துல தனுஷ் ஸ்கூல் பையனா இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு கேங்ல சேர்ந்து அந்த கேங்குக்கே கேங்ஸ்டரா எப்படி மாறுறாருன்றது தான் சீன் பை சீனா செதுக்கியிருப்பாங்க. செல்வராகவன் டைரக்ஷன்ல கார்த்தி மற்றும் பலர் நடிப்புல வந்த 1000ல் ஒருவன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சோழ வம்சத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வியட்நாமுக்கு சந்திரமௌலின்றவரு போறாரு. ஆனா போனவரு திரும்ப வரல. அவரை தேடி இன்னொரு குரூப் போகுது. போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப த்ரில்லிங்கா ட்விஸ்டோட சொன்ன படம் தான் 1000ல் ஒருவன். இந்த படமும் கண்டிப்பா மெகா ஹிட் ஆயிருக்க வேண்டிய படம். அண்ட் நம்ம ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட ரைட்டிங்ல சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன்ல கல்ட் மாஸ்டர் பீஸ் மூவியான அன்பே சிவம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குன படம். மனிதத்துவமே மகத்தான கடவுள்னு சொன்னதாலேயோ என்னமோ இந்த படம் ஹிட் ஆகாமலே போயிடுச்சு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.